தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 19 ஆண்டு காலம் கழித்து திமுகவில் மீண்டும் இணைந்த அதிமுக முன்னாள் சபாநாயகர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். முன்னாள் அமைச்சரும் அதிமுக முன்னாள் சபாநாயகருமான காளிமுத்து. இவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் சபாநாயகராக இருந்தார். 1972ஆம் ஆண்டு எம்ஜிஆர் தனிக்கட்சி ஆரம்பித்த பொழுது இவரும் திமுகவில் இருந்து விலகி எம்ஜிஆரில் அதிமுகவில் பயணித்தார். அதிமுக சார்பில் தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டு எம்ஜிஆரிடம் அமைச்சராக பதவியேற்றார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி அம்மாள் அணிக்கு சென்றார். பின்பு செல்வி ஜெயலலிதா அணிக்கு அவர் வந்தார். சிவகாசி பாராளுமன்ற தேர்தலில் 1989ஆம் ஆண்டு இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு 1991ஆம் ஆண்டு மீண்டும் அவர் திமுகவில் சேர்ந்தார். அதிமுக முன்னாள் சபாநாயகர் 19 ஆண்டு காலம் கழித்து மீண்டும் திமுகவில் இணைந்தார். 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் கடலாடி தொகுதியில் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் தோல்வியை தழுவினார். இறுதியில் மீண்டும் 2 ஆண்டுகள் கழித்து அவர் அதிமுகவில் இணைந்தார். அதிமுக சார்பில் தமிழக சட்டசபை சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டார். 19 ஆண்டு காலம் கழித்து மீண்டும் திமுகவில் இணைந்த அதிமுக முன்னாள் சபாநாயகர் யார் என்று சொன்னால் அது காளிமுத்து. செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையின் பொழுது இவர் அதிமுக சபாநாயகராக இருந்தார். பின்பு அவர் மாரடைப்பினால் காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது.